முகில் ஆப் நேயர்களுக்கு ஆர்ஜே வினோத்துடைய வணக்கங்கள். சுவாரஸ்யங்கள்ல இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது தமிழ்நாட்டினுடைய சிறப்புமிக்க ஒரு நகரம். நகரம் அப்படின்னு சொன்னா உடனே எல்லாரும் சென்னையை தான் நினைப்பீங்க. பல பேருக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இது தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாச்சே. சரி, இந்த சென்னை எப்போ உருவானது அப்படின்னு சொல்லி சிலரை கேட்டா ஒரு சில 100 வருடங்களுக்கு முன்னால அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதான். ஆனா இன்னும் மிகச்சரியா துல்லியமா சொல்ல போனோம் அப்படின்னா 375 வருஷங்களுக்கு முன்னாலேயே இந்த சென்னை உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். ஆனா காலம் காலமாக பாரம்பரியமாக இருந்த ஒரு நகரம் அப்படின்னு சொன்னா அது மதுரை மாநகரம். வரலாறு பெரிய கதையா போகுமே அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். நான் சொல்ல போறது குட்டி குட்டி அருமையான ஒரு தகவல்கள். இந்த மதுரையோட பிறந்த நாள் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு சிலர் கேள்விப்பட்ட விஷயங்களை வச்சு இது சில ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் சரிதான். 6000 வருஷங்களுக்கு முன்னால உருவானது இந்த மதுரை அப்படின்னு சொல்றாங்க. மிகவும் தொன்மையான மிக பழமையான ஒரு மதுரை அப்படின்னு இருந்திருக்கு. அதற்கு தென்மதுரை அப்படின்ற ஒரு பெயரும் இருந்திருக்கு. குமரி கண்டத்துல இந்த மதுரை உருவானதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாலவே இந்த மதுரை இயங்கிட்டு இருந்ததா சொல்றாங்க. அதாவது தமிழ்ச்சங்க கால பாண்டியர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கு. இன்னும் சில தகவல்கள் சொல்றது என்ன அப்படின்னா, தமிழ் மொழி உருவான காலத்திலிருந்தே இந்த மதுரை நகரம் இருந்ததாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. உலகத்தினுடைய பல இடங்கள்ல வெறும் மணல் மேடு மட்டுமே இருந்த காலத்துல இந்த மதுரையில ஒரு பெரிய அரசாங்கமே நடந்திருக்கு. துறைமுகம் வச்சு கப்பல்கள்ல பெரிய ஒரு வாணிபமே நடத்தி இருந்திருக்கிறாங்க. பல நாடுகள்ல கம்யூனிகேட் பண்ண தெரியாத சில மனிதர்கள், அப்போதிருந்த நம்மளுடைய முன்னோர்கள் இங்க நாடோடிகளா வாழ்ந்த காலத்திலையும் சங்கம் வச்சு அதுக்குன்னு இயல் இசை நாடகம்னு சொல்லிட்டு முத்தமிழும் வளர்த்திருக்கிறாங்க. பழமையான தமிழர்களுடைய வரலாற்று ஆதாரமாக இந்த மதுரை இருந்திருக்கு. அதனாலதான் மிக பழமையான ஒரு விஷயத்த ஒரு பொக்கிஷமா போற்றி பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எப்படி நாம தமிழ் மொழி காக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போல தமிழ் மொழியோட ஒன்றிக்கக்கூடிய இந்த மிக தொன்மையான மதுரை நகரத்தையும் போற்றி பாதுகாக்கணும். மதுரையை போற்றுவோம், மதுரையை போற்றுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், லைக் பண்ணுங்க. இந்த நல்ல விஷயம் 4 பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே போல பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா முகில் ஆப்பை உங்க மொபைல்ல இல்லைன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.